வணக்கம். உணவே மருத்துவம். உணவே மருத்துவத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசிடிட்டி, நெஞ்செரிச்சல். நிறைய பேருக்கு ஒரு சில இது சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போது சிக்கன் சாப்பிட்ருப்பாங்க. இந்த கோழி அதிக உரப்போட ஒரு சில ஹோட்டல்களில் அவங்க செய்கிறது நமக்கு ஒத்து வராதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த உணவே மருத்துவத்தில் இந்த அசிடிட்டிக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, துளசி இலை ஒரு 5லேருந்து 6 துளசி இலை எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த துளசி இலையும் 1 கப் தண்ணியையும் நீங்கள் ஒரு ஒரு கப் தண்ணியோட அந்த துளசி இலையை போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா சூடுபடுத்துங்க. நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிச்சிருச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே எடுத்து, இப்போ நம்ம காஃபி டீ எந்த அளவுக்கு சூடாக குடிக்கிறோமோ அதே சூடில் இதுவும் இருக்கணும். அந்த சூடோடு இருக்கிறத நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா, அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த அசிடிட்டி ப்ராப்ளத்தில் சால்வ் கிடைக்குங்க. இது இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன். இது ரொம்ப ஈஸியாக உடனே கிடைக்கக்கூடிய சொல்யூஷன். இதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து மாத்திரை எங்கேயும் வாங்க வேண்டாம். இது ஒன்று. இல்லை எனக்கு துளசி இலை கிடைக்கலங்க, எனக்கு துளசி இலை வேணும்னா இது நைட் நேரம் ஆயிடுச்சு, நான் துளசி இலை எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும், கஷ்டம், இது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு இன்னொரு தீர்வு இருக்குதுங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் மோர், வெந்தயம். வீடுகளில் எல்லா இடத்துலையும் தயிர் மோர் வச்சுருப்பாங்க. இந்த மோரோட இந்த வெந்தயத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு மோர் வீடுகளிலே இருக்குங்க. அது அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தயத்தை ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் சூடான தண்ணியில் லேசாக ஒரு மிதமான சூடில் அந்த தண்ணியில் 2லேருந்து 3 டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு இதமான அளவுக்கு வெந்தயம் ஊறிடும். அந்த ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் சாஃப்டாகிடும். சாஃப்டான வெந்தயத்தை அந்த நீங்கள் ஏற்கனவே ஊற வச்சுருக்கீங்களே அந்த வெந்தயத்தோடு இந்த மோரை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா இது உடனே உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், அதாவது நெஞ்செரிச்சல் முழுமையாக குணமாயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்ல சொல்யூஷனுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ண பிறகு நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு அடிக்கடி நெஞ்செரிச்சல் வரும், இதுக்காக நான் மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருந்தேன், இன்றைக்கி வீடுகளில் இருக்கக்கூடிய உணவே மருத்துவத்தில் இன்னும் இதுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. வணக்கம்.